ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தீபாவளி திங்கட்கிழமை கொண்டாடுற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாபாவுக்கு இந்த விஷயத்தை செய்யுங்க. அத்தியாயம் 7 பக்கம் 72. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கம் 72 அத்தியாயம் 7. அதில் பாபாவின் எங்கும் நிறைந்த தன்மை. இதை நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும். பாபாவோட ஆசீர்வாதத்தோட தீபாவளி அன்னைக்கு பாபா ஒரு விஷயத்தை பண்ணுவார். தன்னுடைய அடியவருக்காக தன்னுடைய கையை கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றுற நெருப்பில். அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவார். அதை மட்டும் பாருங்களேன். நான் உடனே உலைகளத்தில் கையை விட்டு குழந்தையை காப்பாற்றினேன். எனது கரங்கள் வெந்து போனதை பற்றி நான் பொருட்படுத்தவில்லை. குழந்தையின் உயிர் காக்கப்பட்டதை எண்ணி நான் மகிழ்விடுவேன். உண்மையிலே இந்த ஒரு வார்த்தை தான் நமக்கு ஒரு ஆபத்தான நேரத்தில் கண்டிப்பாக பாபாவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா தீபாவளி அன்னைக்கு இதை படிங்க. அதேமாதிரி இந்த குஷ்டரோக அடியவரின் சேவை இதை பண்ணாலும் பரவாயில்ல, இதையும் படிக்கணும் நீங்கள். இதில் சொல்லுங்க பாருங்கள். பாகாஜி ஷிண்டே என்ற குஷ்டரோகி அடியவரால் பாபாவுக்கு சிகிச்சை செய்யப்பட்டு வந்தது. வெந்து போன இடத்தை நெய் போட்டு நன்றாக தேய்த்துவிட்டு ஒரு இலையை அதன் மீது வைத்து கட்டிவிடுவது அவரது சிகிச்சையாகும். இதுதான் தீபாவளி அன்னைக்கு பாகோஜி ஷிண்டே செஞ்ச அவர் அந்த கை புண்ணு ஆறணும் என்பதற்காக. எனவே நம்ம தீபாவளி அதுவுமா நாம் பாபாவுக்கு என்ன பண்ணணுன்றதை இப்போ பாருங்கள் சாய்ராம். உங்கள் வீட்டில் இப்படி பாபாவோட சிலை இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தால் நீங்கள் அதை பண்ணலாம். பாபாவோட வலதுகை தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக வலதுகை எதுன்னு கேட்பீங்க. கண்டிப்பாக பாபாவோட வலதுகை இங்கே இருக்கும் பாருங்கள் சார். இதுதான் வலதுகை. இந்த கை இது வந்து இடதுகை. இந்த கையில் நீங்கள் 3 தடவை உங்கள் மனசில் என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை நினச்சி, பாபா எனக்கு இந்த பிரார்த்தனை இருக்குது, அந்த குழந்தைக்கு நீங்கள் எப்படி உயிர் கொடுத்தீங்களோ அதே போல் என்னுடைய பிரார்த்தனையும் நீங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி மனசார நினச்சி காலையில் முடிஞ்சால் தருவாங்க. இந்த இடத்துல தருவாங்க 3 தடவை. ஒரு தடவை நினைக்கும் போது பாபா என்னுடைய குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றணும்னு சொல்லி நெய் தடவுங்க சாய்ராம். கண்டிப்பாக பாபாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். தீபாவளி அன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. காலையில் பண்ண முடியலன்னா அன்றைக்கி மதியானமாவது பண்ணுங்கள், இல்லை சாயங்காலம் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ நீங்கள் பண்ணலாம் சாய்ராம். கண்டிப்பாக பாபாவுக்கு தீபாவளி அதுவுமா நெய் தடவை. இப்படி படம் இருந்ததுன்னா என்ன சாய் பண்ணுறதுன்னா, சில படங்கள் வந்து துணி போட்ட மாதிரி இருக்கும். துணி போடாமல் வச்சுருந்தீங்கன்னா, இல்லை துணி போட்டாமல் இருந்ததுன்னா நீங்கள் இந்த இடத்துல தடவுங்க சாய்ராம். துணி மேலே தடவலாம். ஏன்னா இங்கே தான் கை வரும் அவருக்கு. துணி இல்லை சாய்ராம், சாதாரணமாக தான் இருக்குன்னா மேலே கை செய்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கும். ஆசீர்வாதம் பண்ண மாதிரி கையில் அதில் பண்ணுங்கள். இப்படி உங்கள் வீட்டில் என்ன படம் இருக்கோ அதை அந்த நெய் மட்டும் தடவை, வேறு ஒன்றும் தடவை வேணாம். அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு அப்பா உங்களை எல்லா சகல செல்வங்களிலும் இந்த தீபாவளியிலிருந்து அப்பா நம்மளை காப்பாற்றுவார். கண்டிப்பாக காப்பாற்றுவார், கவலைப்படாதீங்க. அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இது தீபாவளிக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன வழிமுறை உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும். ஓம் சாய்ராம்.